விளையாடுவோமா? கிச்சு கிச்சு தம்பளமா? அது என்ன கிழிஞ்ச தம்பளம் கிளியா தம்பளம்? சொன்னா நீ உன சொல்வ தெரியும் எனக்கு. நான் கிச்சு கிச்சு தம்பளம் நீ கிழிஞ்ச தம்பளம்ங்க. கிச்சு கிச்சு தம்பளம் என்ன கிச்சலங்கட்டே விளையாட போறோம்? அது வேண்டாமியோ. அப்போ சரி அதனால இன்னொரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? 5 பேர் சேர்ந்து கிளியந்து விளையாடுவோமா? அதுதான் இப்ப வேண்டாங்க. கிளியந்து வேண்டாமோ? கிழிஞ்ச தட்டு வேண்டாம். சரி பகவானும் பார்வதியும் கையிலே கலைப்புத்தீரை இலைப்புத்தீரை விளையாடக்கூடிய விளையாட்டு அதுதான் சோமைபுரத்தி சொக்கட்டங்கால் ஆடுவது வழக்கம். ஆமா வழக்கம். அப்போ சோமைபுரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேண்டுமானால் என்னைக்கும் பகவானும் பார்வதியும் விளையாடுவாங்க வழக்கம் தான். அப்போ இன்னைய பொழுதுல நாம விளையாடும் போது நம்ம மட்டும் விளையாண்டுகிட்டு இருந்தா விளையாட்டுல சுவாரஸ்யம் இருக்காது, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப விளையாடக்கூடிய விளையாட்டு சுவாரஸ்யம் இருக்கணும்னு சொன்னா அதற்கு தகுந்த ஆட்கள் வேணும். அதாவது கூட்டம் இருந்தா தான் கூட்டாளிகளுக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் வெள்ளுபடுத்திக்கிட்டு இருந்தோம்னா நீங்க எல்லாம் இருந்தா தான் எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும், ஒரு படிக்க நல்லா இருக்கும். ஆளே இல்லாம சும்மா படிச்சா நல்லா இருக்குமா? கவனமா கேட்டாக்க எங்களுக்கு நல்லா இருக்கும். படிக்கக்கூடியவர்களும் பக்தியா படிக்கணுமா? கேட்கிற மக்களும் பக்தியா கேட்கணுமா? கேட்டாதான் கதைக்கு விளக்கம் தெரியும். அப்படி இருப்பதனால விளையாடும் போது நம்ம மட்டும் விளையாண்டா நல்லா இருக்காது. முற்பட்டு முற்கோடி தேவர்கள் என்ன வேணும்? இப்ப கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாண்டா 2 விக்கெட் போயிடுச்சு, 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில் தான் உள்ள ஆள் இருக்கும். அது மாதிரி நாம விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு ஒரு மத்தியத்து ஆள் வேணும். நடுவராகவே தீர்ப்பு சொல்வதற்கு முதலாவது ஒரு ஆள் வந்து வேணும். வேணும் ஐயா. அதற்கு யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடுவோம் அப்படின்னு ஆண்டவன் கேட்க சரி ஆமா அறிவுக்காக தான் நடுவராக இருக்க முடியும். அறிவுனா